இன்னைக்கு நாம சிதம்பரத்துல இருக்கோம். இந்தியா முழுக்கும் இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் சிதம்பரத்தை நோக்கி வர்றாங்க. அவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் இங்க செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விதான். இந்த ஊர் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சமமான ஒரு ஊர். ஆனா இன்னமும் இது ஒரு டவுனாவே இருக்கிறது. சாலை போக்குவரத்து என்பது படுங்கேவலமா இருக்கு. குண்டும் குழியுமா இருந்தது. பல விபத்துகள் நடந்திருக்கு. மழை நீர்ல மூதாட்டி விழுந்து செத்துருக்குறாங்க. புறவழி சாலைலாம் பார்த்தீங்கன்னா கழிவுகள்லாம் கொண்டு கொட்டக்கூடிய நிலையம் இருக்கு. ஒரு கழிவறை வசதி கூட இங்க ஒழுங்கா இல்லை. ஓமகுளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை பெரிய மலை போல குவிஞ்சிருக்கு. அது ஊழல் மலிந்து கிடக்குது. ஒருத்தங்களை மாற்றி ஒருத்தங்க நீ ஊழல் பண்ணலையா, நான் ஊழல் பண்ணலையா. நகர்ல முக்கியமான பயணிக்கிற எல்லா இடத்துலையுமே டாஸ்மாக் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில டாஸ்மாக் இருக்கு. பயணிகள் உள்ள போக முடியல. அவசர சிகிச்சை, அதிநவீன சிகிச்சை கிடைக்கணும்னா இந்த மருத்துவமனையை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ண வேண்டியிருக்கு. இங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ற போறதில்ல. ரொம்ப சிறுவர்கள் மத்தியில் ரொம்ப போதைக்கு அடிமையான சூழ்நிலை இருக்காங்க சார். தேர்தல் நோக்கத்துக்காக மட்டுமே நீங்க அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் கட்சிக்காரர்களும் செயல்பட்டீங்கன்னா இந்த தேர்தலோட மக்கள் வாழ தகுதி இல்லையா அந்த பூமியில? விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. இன்னைக்கு நாம சிதம்பரத்துல இருக்கோம். சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நடராஜர் கோவில் நினைவுக்கு வரும். அண்ணாமலை பல்கலைக்கழகம் நினைவுக்கு வரும். அது மட்டும் இல்லாம பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள் நினைவுக்கு வரும். இந்த பிரதான அடையாளங்களை மையப்படுத்தி இந்தியா முழுக்கும் இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் சிதம்பரத்தை நோக்கி வர்றாங்க. அவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் இங்க செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விதான். 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிதம்பரம் நகரம் எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு தான் இப்போதும் இருக்கு. போதுமான வளர்ச்சிகள் செய்யப்படலை. 1-2 திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டாலும் கூட உரிய பிளானிங்கோட அந்த திட்டங்களை நிறைவேற்றப்படலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் சொல்றாங்க. உண்மையிலேயே சிதம்பரம் எப்படி இருக்கு, இங்க உள்ள பிரச்சனைகள் என்ன, வாங்க பார்க்கலாம். இந்த சிதம்பரம்ன்றது ஒரு சேக்கிலார் தமிழ் வளர்த்த ஒரு பூமி. நடராஜ பெருமாள், கோவிந்தராஜ பெருமாள், சிவகாமி அம்மையார் ஒரு சேர குடிகொண்டு இருக்கும். நிறைய ஒரு லட்சக்கணக்கான டூரிஸ்ட்டுங்க இங்க சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஊர் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சமமான ஒரு ஊர். ஆனா இன்னமும் இது ஒரு டவுனாவே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இந்த சிதம்பரம் நகரத்துல சாலை போக்குவரத்து என்பது படுங்கேவலமா இருக்கு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இங்க ஆணையாளர் இல்லை அப்படின்றதுக்காக சாலை பணிகள் எதுவுமே நடக்கல. குண்டும் குழியுமா இருந்தது. பல விபத்துகள் நடந்திருக்கு. மழை நீர்ல மூதாட்டி விழுந்து செத்துருக்குறாங்க. கால்நடைகள் செத்துருக்கு. சாலையோரத்துல சாக்கல்ல விழுந்து செத்துருக்குறாங்க. ஆனா இந்த சாலையை இது வரைக்கும் அவங்க சீரமைக்காம இந்த 15 காலம் ஆணையாளர் இல்லைன்னு போட்டாங்க. அடுத்த வந்த ஆணையாளர் படும் ஊழல் பண்ணதா குற்றச்சாட்டு. இது போக்குவரத்துல ரொம்ப சிக்கி தவிக்குது. இல்ல எங்க பார்த்தாலும் ஒரே நெருக்கடி சூழலா இருக்கு. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். 60 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த பாதாள சாக்கடையோட பைப் திக்னஸ் எவ்வளோ இருக்கும், அதே அளவுக்கு இன்னொரு பைப்பை இத்தனை ஆண்டு காலம் இவ்வளோ மக்கள் தொகை பெருகி போனதுக்கு பிறகும் இவங்க போடுறாங்கன்னா இவர் என்ன ஒரு அலட்சிய போக்கு. இப்போ பாதிக்கப்படுவது யார்? மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. திடீர்னு இவ்வளோ மக்கள் தொகை அப்பார்ட்மெண்ட்ல பெருகிடுச்சு, எப்படி அந்த கழிவு நீர் வெளியேறும்னு கொஞ்சம் கூட சிந்திக்கலை. அதுக்கான குழாய்களை தாராளப்படுத்தி போடல, அப்பயும் ரோட்டை போட்டு போய்த்தாங்க. இப்போ திருப்பி தேர்தல் வரும்பொழுது ஒரு சாலையை போட்டாங்க. இப்போ அடுத்து குடிநீர் பணிகள், கொள்ளிட கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ட்ரையலே பண்ணல. ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு சாலைகளை போடலை. அடுத்த தேர்தல் வருது. தேர்தல் நோக்கத்துக்காக மட்டுமே நீங்கள் அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் கட்சிக்காரர்களும் செயல்பட்டீங்கன்னா இந்த தேர்தலோட மக்கள் வாழ தகுதி இல்லையா அந்த பூமியில்? நம்ம கேட்க வேண்டியிருக்கு. தேர்தல் மட்டும் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் மக்களுடைய நலத்திட்டத்தை எடுத்துகிட்டு வரீங்களா? கண்ணாமலான்னு கட்டடம் கட்டுறீங்க. இங்கே புறவழி சாலைலாம் பார்த்தீங்கன்னா கழிவுகள்லாம் கொண்டு கொட்டக்கூடிய நிலையம் இருக்குது. அதை நகரத்துக்கு உள்ளார வர மக்கள் எல்லாம் மூக்க பிடிச்சிட்டு வர சூழ்நிலை தான் இங்கே இருக்கு. இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இதை இன்னும் ஒரு சுகாதார கட்டமைப்புள்ள ஒரு நகரமா மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய படுக்கை வசதி கொண்ட நவீன மருத்துவ கட்டிடங்கள் கொண்ட அடிப்படை கட்டுமானங்கள் கொண்ட ஒரு மருத்துவமனையாக சிதம்பரத்தினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவமனை இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே பணியாற்றியதாக சொல்லப்படுற திருப்பதி அப்படின்ற முன்னாள் முதல்வர் பல்வேறு முறைகேடுகளை செய்திருக்கிறாருன்னு இப்போ அவர் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்காரு. ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு அந்த ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மனித நேயத்தையும் உயிர்ம நேயத்தையும் காப்பாற்ற வேண்டிய இந்த மருத்துவத்துறையில் ஊழல் என்பது ஏற்றுக்கவே முடியாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்கிற முறைகேடுகள், ஆசிரியர் நியமித்தல், மாணவர்கள் தேர்வு முறைகேடு, இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் அவரோட ஊதிய பிரச்சனையும் இணைஞ்சப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட அதனுடைய பல்கலைக்கழக
இதை ரத்து செய்கிற நிலைமையில் இருந்தப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 2003 இந்த பல்கலைக்கழகத்தை தன்னுடைய வசப்படுத்தி நடத்த ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 35,000 மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. 35,000 மாணவர்கள் வந்து போகிற வசதி இருக்குது அந்த பேருந்து நிலையத்தில். இல்லை கோயிலுக்கு இத்தனை லட்சம் பேர் வராங்க, ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சத்துல 2 லட்சம் பேர் வராங்க. விசேஷ நாட்களில் இன்னும் கூடுதலாக வராங்க. அவங்க தங்குவதற்கு இங்கே வசதி இருக்குதா? அந்த காலத்தில் கட்டின அந்த சிறு சிறு ட்ரஸ்ட்டுகள் ஏதோ தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன செஞ்சுது? வாகனம் நிறுத்த இடம் இருக்கா? கழிவறை வசதி இருக்கா? இங்கே இருக்கிற அந்த ஆன்மீக அன்பர்கள் தான் அங்கங்கேயும் தண்ணி டேங்கை வச்சுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இடம் கொடுக்குறாங்க, பாத்ரூம் போக இடம் கொடுக்குறாங்க. அரசாங்கம் என்ன செய்யுது? மக்கள் லட்சக்கணக்கில் வர்றாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு கழிவறை வசதி கூட இங்கே ஒழுங்கா இல்லை. இந்த போக்குவரத்தை சரி செய்யறதுக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லை, ஒரு கார் பார்க்கிங் இல்லை. இதோ இப்போ மார்க்கெட் இடம் இடிச்சு போட்டு கிடக்கு, இந்த இடத்துல ஒரு கார் பார்க்கிங் கட்டலாம், சைக்கிள் ஸ்டாண்ட் அமைக்கலாம். நகரத்துக்குள்ள வர கழுத்து பகுதியான கஞ்சி தொட்டியில் மார்க்கெட்டு மேல வீதியில இருந்த மார்க்கெட் போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு, இல்லை பழமையாக ஆயிடுச்சுன்னு நீங்க இடிச்சு எடுத்துட்டு போயிட்டு மேல வீதியினோட நுழைவாயில வைக்கிறீங்கன்னா எவ்வளவு ஒரு அலட்சிய போக்கு இருக்கும். அங்க போக்குவரத்து எவ்வளவு சிக்கலா இருக்கு. நிர்வாக சீர்கேடும் இருக்கு சார். நகராட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைலாம் சரியாக எடுக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ஓமகுளம் பகுதி இருக்குது. ஓமகுளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை பெரிய மலை போல் குவிஞ்சிருக்கு. அதை கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. அங்கே பக்கத்தில் டாஸ்மார்க் இருக்குது. டாஸ்மார்க்கில் குடிக்கிறவங்க அதை கொளுத்தி விட்டுட்டு பெரிய ஒரு புகை மூட்டமாக இருக்குது. பக்கத்தில் உள்ள சுற்றி வாழ்கிற மக்கள்லாம் அங்கே ஒரு நிம்மதியான சூழ்நிலை வாழ முடியல. அதாட்டி அவங்களுக்கு நோய்களும் பரவக்கூடிய சூழல் இருக்குது. இதெல்லாம் கண்டித்து மக்கள்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க சார். ஆனால் இது வரைக்கும் அரசு அதை அப்புறப்படுத்தல, அதை எடுக்கவும் இல்லை. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற மருத்துவ கல்லூரியை கைவிட்டுட்டாங்க. வெகு காலம் இங்கே இருக்கிற மாணவர்களும் சரி, டாக்டர்ஸும் சரி, சமூக அமைப்புகளும் சரி போராடுறதுக்கு பிறகு இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மருத்துவமனை பல்கலைக்கழகத்தை அரசாங்கம் தன்னுடைய முழு பொறுப்பில் ஏற்று நடத்துது. ஆனால் அப்படி ஏற்று நடத்துகிறப்பையும் இங்கே ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்க. ஆயிரக்கணக்கான பேர் நோயாளிகள், புற நோயாளிகளும் வந்துட்டு போகிறாங்க. உள்நோயாளிகளை படுக்கைக்கு வராங்க. அவசர சிகிச்சை என்பது இந்த பகுதியிலேயே விருத்தாசலமாக இருக்கட்டும், சேத்தியாத்தோப்பாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ஒரு அவசர சிகிச்சை, அதிநவீன சிகிச்சை கிடைக்கணும்னா இந்த மருத்துவமனையை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே நடக்கிற நிர்வாக சீர்கேடு என்பது அவர்கள் அடுத்த நிமிடம் இங்கே முதலுதவி செஞ்சுட்டு ஃபஸ்ட் எய்ட் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இங்கே முடியாது உடனே அங்கே போங்க, இங்கே போங்க, கடலூர் போங்க, பாண்டி போங்கன்னு இப்படி திரத்தி விடுறது வேலையாகவே இருக்கிறாங்க. இங்கே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுற போகிறதுல அடிப்படை ட்ரீட்மெண்ட்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் மட்டும் தான் நடக்குது. அது ஊழல் மலிந்து கிடக்குது. ஒருத்தங்களை மாற்றி ஒருத்தங்க நீ ஊழல் பண்ணலையா, நான் ஊழல் பண்ணலையா அப்படின்னு சொல்லி இங்கே மேலும் மேலும் சமூக வலைதளங்களில் எழுதுகிற சூழ்நிலை இருக்குது. இது அரசாங்கம் கண்டுக்காமல் விட்டுருக்கு. யாரெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அவரெல்லாம் விசாரிக்கணும், முறைப்படுத்தணும். அப்போ தான் மக்களுடைய உயிர் இங்கே காக்கப்படும். ஓபிக்கு வந்தாலே அடுத்தது வெளியில் அனுப்பிடுவாங்க, கடலூர் போயிடணும் அல்லது பாண்டிச்சேரிக்கு போகணும் அப்படின்றதுக்கு எதுக்கு இங்கே மருத்துவமனை இருக்குது? இதை தேடி வர இத்தனை கிலோமீட்டர் தேடி இந்த மருத்துவமனைக்கு வராங்க. ஒரு 50 ரூபா 100 ரூபா பிளட் டெஸ்ட் எடுக்கிறது கூட வெளியில் போக வேண்டிய இருக்குன்னா அவங்க நேராகவே கிளினிக்கு போய்க்க போகிறாங்க. இதுக்கு எதுக்கு இந்த அரசாங்கத்தை தேடி வரணும்? இதை எதுக்கு அரசாங்கம் நடத்தணும்? இதன் மூலம் ஊழல் பெருகி மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாயிடுச்சு. நம்பி வர முடியல. உயிர் பயத்தோடய வராங்க, உயிர் பயத்தோடய வெளியேற சூழ்நிலை இருக்குது. நகரில் முக்கியமான பயணிக்கிற எல்லா இடத்துலையுமே டாஸ்மாக் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் டாஸ்மாக் இருக்குது. பயணிகள் உள்ளே போக முடியல. ரொம்ப சிறுவர்கள் மத்தியில் ரொம்ப போதைக்கு அடிமையான சூழ்நிலை இருக்காங்க சார். கஞ்சா பிரச்சனை இருக்குது சார். மதுவோட தாக்கம் சிறுவர்கள் இதாகி ரொம்ப அடிக்ட் ஆகியிருக்காங்க. அதை தட்டி கேட்குற போகிற போலீஸ் காவல்துறை அவங்க திருப்பி அடிக்கக்கூடிய சூழ்நிலையும் தாக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இதெல்லாம் அரசு சரி செய்யணும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.